ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்கு வருகிறார். அதாவது ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்திற்கு குரு பகவான் மாறுகிறார். இந்த மாற்றத்தினாலே உங்களுக்கான பலன் என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆயுள் பாவத்திற்கு உடையவர் குரு பகவான். அதனால் ரொம்ப முக்கியம், ஆயுள் பாவத்திற்கு உடையவர். அடுத்ததாக லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவம். இந்த 2 பாவங்களும் கவனிச்சிங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு மிக 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 முக்கியமான ஒரு இடம் இல்லைங்களா? இது ஒரு முக்கியம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் பாவத்திற்கு வரார். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு, புதிய மாற்றத்தை தரக்கூடியதான ஒரு அமைப்பு. அப்போது அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் பாவத்திற்கு வருவதனால என்ன விஷயம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இதில் சில ப்ளஸ்ஸும் இருக்குது, சில மாற்றங்களும் இருக்குது. முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா புதிய வகையான நன்மைகள் ஏற்படும், லாபம் பன்மடங்கு உயரும், உங்களுடைய பொருளாதாரம் வளரும். இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அடுத்ததாக ரொம்ப நாளாக அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடியதான ஒரு ஆசைகள், ஏதாவது பொன் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், ஆபரணம் சேர்க்கணும், வீடு வாங்கணும், வெளிநாடு போகணும், இது மாதிரி ஏதாவது சுற்றுலாக்கள் போகணும், அப்படிலாம் ஒரு மனசில் ஒரு ஆசை இருந்து வருது அப்படின்னா அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சினாலே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானாதிபதி 3ஆம் பாவத்திலே போவதற்கு இல்லைங்களா, இது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் சிறியதான சில விலகல்களை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 3க்கு உடையவர் அதுங்கிறது மாற்றத்தை தரக்கூடியது. அந்த இடத்துல அஷ்டமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதி போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்டேருந்து வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரிய நிமித்தமாகவோ அல்லது குடும்ப முன்னேற்றத்திற்காக ஏதாவது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், படிப்பு சார்ந்த விஷயம், குழந்தைகள் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயமாக இருக்கலாம். இது மாதிரியான ஒரு காரணத்திற்காக நீங்கள் கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடிய காலத்தில் ஏற்படலாம். அது 1 மாதம் இருக்கலாம், அல்லது 1 வாரம் இருக்கலாம், அல்லது 1 வருடங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா 3-8 ஒரு சேர்க்கை, அந்த குறிகாட்டுதல் அப்படி ஏற்படுறதுனால இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் ஏற்படுதுங்க. அடுத்ததாக குரு பகவானினுடைய பார்வையை சொல்லணும். குரு பகவானினுடைய பார்வை நன்மையை மட்டும்தான் செய்யும். அது மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லைங்களா? ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அடுத்ததாக உங்களுடைய முக்கியமான ஒரு கலத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீராக வந்து சேரும், பல நன்மைகள் ஏற்படும், வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் ஏற்படும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும், போல எண்ணற்ற நன்மைகள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கூடுதலாக 11ல் சனி பகவான் வேற இருப்பார். லாபம் பன்மடங்கு உயரும். முக்கியமாக வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமக. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிதுன ராசிக்கு வரக்கூடியதான குரு பெயர்ச்சி மே மாதம் 26ஆம் தேதி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. இந்த 2026 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்கு இப்போது ஜென்மஸ்தானத்தில் குரு படாத பாடு உங்களை படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அனுபவிக்க முடியாத வகையான பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கனாலே பல வருடமாகவே சரியில்லை. அஷ்டமத்திலே குரு சனி பகவான் மறைந்து பல இன்னல்களை கொடுத்தாரு. அவர் கண்டக சனி வரும்போதே பிரச்சனை, அடுத்தது அஷ்டம சனி வந்தால் மேற்கொண்டு பிரச்சனை, அடுத்து மாறினார் 12ல் குரு மறைஞ்சு பிரச்சனை,
ஜென்மத்தில் குரு வந்து வனவாசமான பிரச்சனை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் சுத்தமாக சரி கிடையாதுங்க. இப்போ தான் குரு பகவான் மாறப்போகிறார். இந்த குரு மாற்றம் யாருக்கு நன்மையோ இல்லையோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசத்தியான நன்மையை தரப்போகுதுங்க. ஏன் இவ்வளோ தூரம் நான் உயர்த்தி சொல்கிறேன்னா, நீங்கள் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு அதி உன்னதமான லாபங்கள் ஏற்பட போகுதுங்க. எதனால் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, குரு பகவான் 2ஆம் பாவத்திற்கு வருகிறார். கூடுதலாக சனி பகவானும் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 10ஆம் பாவத்திலே போகிறார். அதனால் அந்த 10ஆம் பாவத்தில் போகக்கூடிய சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வையும் சேர்கிறது. இதனால் பல நன்மைகள் ஏற்படுது. பொதுவாகவே 2ஆம் இடத்திலே தனஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த தனஸ்தானத்திலே 7க்கு உடைய கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 7க்கு மட்டும் இல்லை, அதாவது 7ஆம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானத்திற்கு உடையவரும் அதே மாதிரி ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான். இந்த 2 பாவத்திற்கும் உடைய குரு பகவான் மிதுன ராசிக்கு இப்போ 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போகிறதுனால உத்தியோக உயர்வு ஏற்படும். 10ஆம் இடங்கிறது பதவி இல்லைங்களா, உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மாறுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிகப்படியான வேலை செய்கிறீங்க, சொற்பமான வருமானம் தான் எனக்கு கிடைக்கிது நீங்கள் உணர்றீங்களா? கவலையே படாதீங்க. வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வருமானமும் நிச்சயமாக உயரும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கடின தன்மையும் குறையும். அதனால் வேலையும் நீங்கள் எளிமையாக செய்வீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியும் வெகுவாக உயரும். அது மட்டும் இல்லை, நிறைய முகவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பு ஏற்படுறது. குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கவனிச்சிங்கன்னா அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும். அதே போல் இந்த குரு பயிற்சியினால் அதிகமான நன்மைகள் அடையக்கூடிய முக்கிய ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்று, இதை மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. குரு பகவான் எந்த இடத்துல வேணாலும் இருந்தாலும் அவருடைய பார்வை அத்துணை ராசிக்காரங்களுக்கும் நன்மையை தான் செய்யும். அந்த வகையில் அந்த குரு பயிற்சியினால் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு. அதனால் எதிரிகள் அந்த எதிர்ப்பை விட்டு உங்ககிட்ட வந்து சரணாகதி அடைய போகிறாங்க. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுதுங்க. அதேமாதிரி 10ஆம் பாவத்தை பார்வை பெறுவதனால சம்பள உயர்வு அதிகமாக நீங்கள் எதிர்பாராதபடியான சம்பள உயர்வை நீங்கள் அடைவீங்க. குடும்பத்திலே பொருளாதாரம் வளரும். இஷ்ட தெய்வ குல தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். போன்ற நன்மைகள் அதிகமாக உண்டு. குல தெய்வத்தினுடைய வழிபாடு செய்து வாருங்கள், நன்மைகள் உண்டு. சிவாய நமக.